அம்மாக்கு தெரியாது தான் அமிர்தம் நினைச்சு கொடுத்த இந்த ஒரு ஸ்பூன் இயற்கை உணவு தன் குழந்தைய ஐசியூ வரைக்கும் கொண்டு போய் உயிருக்கே ஆபத்தான நிலைக்கு தள்ளணும். சில நாட்களுக்கு முன்பு வர நல்ல பால் குடிச்சிட்டு ஆரோக்கியமா இருந்த இந்த குழந்தை எப்படி ஐசியூ வரைக்கும் போச்சு? அந்த இயற்கை உணவு தான் என்ன? எப்படி அந்த ஒரு ஸ்பூன் அமிர்தம் நஞ்சா மாறுச்சு? இந்த கேள்விகளுக்கான பதிலும் ஒரு ஷாக்கிங்கான உண்மையா நடந்த மெடிக்கல் கேஸை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஒரு 4 மாத ஆண் குழந்தை, பெயர் அருண். ரொம்ப நல்லா சிரிச்சுக்கிட்டு ஆரோக்கியமா நல்லா பால் குடிச்சிட்டு இருந்த இந்த குழந்தை ஒரு நாள் குழந்தை 2 நாளா மோஷன் போகல. சரி, இது நார்மல் தான் அம்மா நினைச்சாங்க. ஆனா 9 நாட்கள் ஆகியும் குழந்தை மோஷன் பாஸ் பண்ணல. பால் குடிக்கிறதும் குறைஞ்சது. குழந்தையால தலையை தூக்க முடியல. குழந்தையோட உடம்பு நாளுக்கு நாள் சோர்ந்து போனதை பாக்குறாங்க. அம்மா பதறி போய் உடனே எமர்ஜென்சிக்கு குழந்தைய இட்டுட்டு போறாங்க. ஒரு குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு டாக்டர்ஸ் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கண்டுபிடிப்பாங்கன்றதை இப்ப பார்க்கலாம். ஸ்டெப் 1. முதல்ல டாக்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஒரு சாதாரண வைரல் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அல்லது செப்சிஸ் இன்ஃபெக்ஷன், டீஹைட்ரேஷன், உடல் நீர் வறட்சி நோயா இருக்கலாம் அப்படின்னு கணிக்கிறாங்க. சரி, ஹாஸ்பிட்டல் போனவனே பொதுவா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுவாங்க? பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. சோ இந்த குழந்தைக்கும் பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க, பிளட் கல்ச்சர் எடுக்கிறாங்க. ஆனா பிளட் டெஸ்டோட ரிப்போர்ட் எல்லாமே நார்மல். எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்ல. ஸ்டெப் 2 என்ன பண்றாங்கன்னா, குழந்தை ரொம்ப தளர்ந்து போயிருக்கு. அது மட்டும் இல்லாம குழந்தையோட கழுத்தை தூக்க முடியல. சோ டாக்டர்ஸ் இது ஒரு நரம்பு பிரச்சனையா இருக்கும்னு கணிக்கிறாங்க. சோ அதனால டாக்டர்ஸ் குழந்தையோட மூளையில ஏதாவது கிருமி தொற்று ஏற்பட்டிருக்கலாம்னு கணிக்கிறாங்க. சொல்ல போனா மெனிஞ்சைட்டிஸ், என்செஃபலைட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது மூளை சம்பந்தப்பட்ட நோயா இருக்குமோ அப்படின்னு கணிக்கிறாங்க. அல்லது சீஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிட்ஸ், வலிப்பு நோயா இருக்குமோன்னு கணிக்கிறாங்க. சோ இதுக்கான டெஸ்ட் உடனே எடுக்கிறாங்க. லம்பார் பஞ்சர், சிஎஸ்எஃப், எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் குளுக்கோஸ் டெஸ்ட் உடனே எடுக்கிறாங்க. ஆனா அதோட ரிப்போர்ட்ஸும் நார்மல்னு வருது. பிரெயின் ப்ராப்ளம் மாதிரி தெரியுது. ஆனா அதுக்கான எந்த எவிடன்ஸுமே இல்ல. இப்போ ஸ்டெப் 3. இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம்னு முடிவு பண்றாங்க. மூளைக்கும் முதுகு தண்டுக்கும் எடுக்கிறாங்க. அதுலயுமே எந்த ஒரு தெளிவான முடிவும் அவங்களுக்கு கிடைக்கல. இப்போ எல்லாரும் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. ஒரு பக்கம் பிளட் டெஸ்டும் நார்மல், இன்னொரு பக்கம் எம்ஆர்ஐ ஸ்கேனும் நார்மல். அப்ப குழந்தைக்கு என்னதான் நோயா இருக்கும்னு ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. பக்கம் பாத்தீங்கன்னா குழந்தையோட உடல்நிலை ரொம்பவே மோசமாகுது. உடல் ரொம்ப தளர்ந்து போகுது. குழந்தையால பால் குடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. உடனே டாக்டர்ஸ் டீம் குழந்தைய இமிடியேட்டா ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. எல்லா டெஸ்டும் நார்மல். ஆனா குழந்தையோட நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இப்பதான் ஸ்டெப் நம்பர் 5. சீனியர் குழந்தைகள் நல மருத்துவர் வந்து குழந்தைய பரிசோதிக்கிறாங்க. சோ அவங்களுக்கு கிடைச்ச முதல் க்ளூ என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை 9 நாளா மோஷன் பாஸ் பண்ணல. குழந்தைக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கு. 2வது குழந்தை சரியா பால் குடிக்க மாட்டேங்குது. 3வது குழந்தை ரொம்ப ஃபிளாபியா இருக்கு, அதாவது ரொம்ப வீக்கா இருக்கு. சோ இது இன்ஃபென்ட் பாட்டிலிசமா இருக்கணும்னு கணிக்கிறாங்க. சோ இமிடியேட்டா குழந்தையோட மோஷன் எடுத்து டெஸ்ட் பண்றாங்க. அதுல பாட்டிலிசம் டாக்ஸின் இருக்கிறத டிடெக்ட் பண்றாங்க. எஸ், அவங்க கடைசியா கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ டாக்டர் அம்மாவை பார்த்து இந்த ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க, குழந்தைக்கு தேன் கொடுத்தீங்களான்னு. அதுக்கு அம்மா பதறி போய் குழந்தைக்கு இருமல் வர மாதிரி இருந்தது, அதனால கொஞ்சமா தேன் கொடுத்தேன்னு ஒத்துக்கிறாங்க. ஒரு ஸ்பூன் தேன் தான் குழந்தைய இந்த அளவுக்கு மோசமா பாதிச்சு ஐசியூ வரைக்கும் கொண்டு போயிருக்கு. சரி, எப்படி ஒரு ஆரோக்கியமான உணவு ஒரு நச்சா மாதிரி குழந்தை இந்த அளவுக்கு பாதிச்சதுன்னு இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு தான். ஆனா ஒரு வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு மட்டும் அது பாதுகாப்பானது இல்ல. ஏன் தெரியுங்களா? இதுல இருக்கிற பாக்டீரியல் ஸ்போர்ஸ் பெரியவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா பெரியவங்களோட குடல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா குழந்தையோட குடல் இன்னும் முழுமையா வளர்ச்சி அடையாததுனால சில நேரங்கள்ல தேன்ல இருக்கிற கிளாஸ்ட்ரிடியம் பாட்டிலினியம் என்ற பாக்டீரியல் ஸ்போர்ஸ் அது பேபியோட குடலுக்கு போய் டாக்ஸின்ஸ் உண்டாக்கும், அதாவது நச்சு உண்டாக்கும். இந்த நச்சுக்கள் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, நரம்பை போய் பிளாக் பண்ணும். பொதுவா நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகள் தான் நம்ம தசைகள் வேலை செய்யறதுக்கு உதவுது. ஆனா இந்த பாட்டிலினியம் டாக்ஸின் அந்த நரம்பு சிக்னல்ஸை போயிட்டு பிளாக் பண்ணுது. இதனால என்ன ஆகும்? மசில்ஸ் வேலை செய்யாம மசில்ஸ் முழுசும் வீக் ஆகிடும். அதனாலதான் குடல்ல இருக்க தசைகள் வீக் ஆகி மலத்தை வெளியேற்ற முடியாம மலச்சிக்கல் உண்டாகுது. 2வது குழந்தையோட வாயில இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் வீக் ஆகி குழந்தையால சக் பண்ண முடியாம பால் குடிக்க முடியாம குழந்தை கஷ்டப்பட்டு இருக்கு. உடம்பு முழுக்க இருக்கிற தசைகள் வீக் ஆகிறதுனால குழந்தை ரொம்ப ஃபிளாபியா இருந்திருக்கு. முக்கியமா நுரையீரல்ல இருக்கிற தசைகள் வீக் ஆகிறதுனால குழந்தை மூச்சு விட முடியாம போயிருக்கு. சரியான நேரத்துல குழந்தை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலன்னா குழந்தையால மூச்சு விட முடியாம உயிருக்கே ஆபத்தாகி இருக்கலாம். இப்போ இந்த குழந்தை அருணுக்கு இன்ஃபென்ட் பாட்டிலிசம் நோய் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. சோ இமிடியேட்டா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஐசியூ கேர் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களோட மூச்சு விடுறதை சப்போர்ட் பண்ற விதமா குழந்தைக்கு மெக்கானிக்கல் வென்டிலேஷன் வைக்கிறாங்க. அண்ட் முக்கியமா ரொம்ப ஸ்பெஷலான இன்ஜெக்ஷனான பாட்டிலிசம் இம்யூனோகுளோபின் இன்ஜெக்ஷனை குழந்தைக்கு போடுறாங்க. நாட்கள்ல குழந்தை தானா ரிகவர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. சில வாரங்களுக்கு பிறகு குழந்தை ரொம்ப ஆக்டிவா சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அருணோட அம்மாக்கு இது ஒரு பெரிய பாடமா அமைஞ்சது. அமிர்தம் கூட தவறான வயதுல கொடுக்கறப்ப அது நஞ்சா மாறலான்னு. ஒரு வயசு கீழே இருக்கிற குழந்தைக்கு தயவு செஞ்சு தேன் கொடுக்காதீங்க. இது உண்மையா நடந்த சம்பவம். மெடிக்கல் கேஸ் ரிப்போர்ட் அடிப்படையில உருவாக்கப்பட்டது. பெயர் மட்டும் மாத்திட்டேன். இந்த தகவலை எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இமிடியேட்டா ஷேர் பண்ணுங்க. நன்றி.